திரு விஜய் அவர்கள், தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் திமுகவின் மீது இன்றைக்கு ஒரு மிக கடுமையான, இதுவரை எந்த அரசியல் கட்சிகளும் வைத்திடாத வகையில் அவர் ஒரு 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 புது விதமான, எப்படி சொல்றது, இந்த காலத்து இளைஞர்கள்ட்ட என்ன மாதிரி ஒரு வழிமுறையில, என்ன மாதிரியான ஒரு வழியை பின்பற்றி அந்த குற்றச்சாட்டை சொன்னால் அது ஸ்ட்ராங்கா நிக்குமோ, அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு மிக கடுமையான ஒன்றை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக ஐ எம் ஷுவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இதற்கு பதில் கொடுப்பது அப்படிங்கிறது உள்ளபடியே சிரமம் தான். ஈவன் உதயநிதி வரை யாருக்குமே விஜய் அவர்களுடைய இந்த குறிப்பிட்ட அவருடைய அந்த விமர்சனம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு தாவேகாவினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அவர் இப்படி பண்ணுவார்னு திமுக கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அப்படி என்ன பண்ணார் விஜய்? இதற்கு பதில் சொல்வதற்கு முதலமைச்சரால் முடியுமா, அல்லது துணை முதலமைச்சரால் ஆவது முடியுமா அப்படிங்கிறத விருப்பு வெறுப்பின்றி நாம் இன்னைக்கு பேசியே ஆகணும். அதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவுக்குள் பேசியிருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, 3ஆம் ஆண்டு தொடக்க விழா தாவேகாவிற்கு பொதுவா திமுக தொடங்கிய நாள், அல்லது அண்ணா பிறந்த நாள், அண்ணா நினைவு நாள், கலைஞர் பிறந்த நாள், கலைஞர் நினைவு நாள், இந்த மாதிரியான தினங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக தோழர்கள் ஒரு பேரணி போவாங்க. நீங்க முதலமைச்சரும் நடப்பார். அண்ணா சாலையில இருந்து எங்க நடப்பார்னு கேட்டீங்கன்னா, அண்ணா நினைவிடம் வரைக்கும் நடப்பார், கலைஞர் நினைவிடம் வரை நடப்பார், அல்லது பெரியார் திடலுக்கு போவாங்க. பெரியார் நினைவிடம் அங்க இருக்குது. பெரியார் அவருடைய நினைவிடங்களுக்கு சென்று அங்க போய் அஞ்சலி செலுத்தி விட்டு அங்கிருந்து என்ன செய்வாங்கன்னா, முழக்கங்களை எழுப்புவார். என்ன முழக்கங்கள்? பாசிசத்திற்கு எதிரான முழக்கங்கள், பாஜகவிற்கு எதிரான முழக்கங்கள். இதெல்லாம் பழைய டெக்னிக், அந்த காலத்து டெக்னிக். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்குன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா அதை எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை உள்ளபடியே தயவு செய்து விஜய் அவர்கள் அதை உள்ளபடியே அந்த இடத்துல விஜய் நிக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு விஜய் மீது 1000 விமர்சனம் இருக்கு, அது வேற. பட் ஒரு கட்சியை எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கிறதுல விஜய் இன்னைக்கு பயன்படுத்தி அந்த டெக்னிக் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் ஆண்டு தொடக்க விழால நம்ம பாடகர் வேல்முருகன் மேடைக்கு பாடுறாரு. பாடுறவர்கிட்ட இவர் பாட்டை கேட்ட உடனே இவர் டக்குன்னு அப்படி மேடைக்கு ஏறுறாரு. ஏறி வேல்முருகன் போய் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. நேற்று ஒன்றிய அரசுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, பாத்தீங்களா? டெல்லியில நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லை. இதை பற்றி இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல்வாதிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் அதை பத்தி தான் வேல்முருகன்ட்ட முக்கியமா ஒரு செய்திய பேசியிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்ல, அத பேசல. அதை விட முக்கியமா ஒண்ணு பேசினார். அது என்ன அப்படின்னா, நாளைக்கு சிபிஐ விசாரணை மீண்டும் நடைபெறுகிறது. எதை பத்தி? கரூர் மரணங்களை பற்றி. அதை பற்றி ஏதாவது முக்கியமா, அதை பத்தி ஏன் வேல்முருகன் போய் பேசணும்? அவர் ஒரு பாடகர், அதை பத்தி பேச வாய்ப்பு இல்லை. வேற என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டான்ஸ் ஆடுவோமா அப்படின்னாரு. வேல்முருகனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க, விசையே டான்ஸ் ஆட கூப்பிடுதாருன்னா சும்மாவா? 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவுல ஒரு நடனத்தை ஆடினார் பாருங்க. அந்த டான்ஸுக்கு திமுக பதில் சொல்லணும். முடிஞ்சா பதில் சொல்லட்டும் திமுக. அப்படி ஒரு டான்ஸ் ஆட முடியுமா? அப்படி ஒரு ஸ்டெப் போட முடியுமா திமுகவால? முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இந்த டான்ஸுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இன்றைக்கு தாவேகா இளைஞர்கள் தமிழ்நாடு முழுக்க இதுதான் பேச்சு. நினைச்சு எங்க தலைமை எப்படி ஸ்டெப் போட்டாரு பாத்தீங்களா 3ஆம் ஆண்டு தொடக்க விழால அப்படின்னு எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி இளைஞர்களை, அதுவும் ஒரு கட்சியினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில ஒரு ஆட்சி கட்சியை நோக்கி இவ்வளவு ஆக்கப்பூர்வமாக ஒரு ஸ்டெப் போட்டு, அது யாருக்குமே முடியாது. அப்படி ஒரு ஸ்டெப் போட்டு நடனம் ஆடி இன்றைக்கு தன்னுடைய கடும் எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார் திருவாளர் விஜய். அதை நம்ம விரிவாக நாம் இந்த வீடியோல பேச போறோம். உடனே உங்களுக்கு தோணும், சார் சும்மா அவர் ஒரு டான்ஸ் லேசா ஸ்டெப் போட்டாருன்னா அதையே பேசுவீங்களே,
அதுக்கப்புறம் அவர் பேசினாரா இல்லையா? அதை பேச மாட்டீங்களா கேட்டா அதுக்கப்புறம் பேசினார். என்ன பேசினார்? நானும் தேடி தேடி பார்க்கிறேன். என்ன பேசினாரு? நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அதை பற்றி ஏதாவது பேசினாரா? இல்ல. தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசுடைய நிதிநிலை அறிக்கையில், அதை பத்தி ஏதாவது பேசினாரா? இல்ல. பின் பாயிண்டா திமுகவின் மீது இந்தா இந்த விமர்சனம், இந்தா இதுக்கு பதில் சொல்லுங்க, இந்தா இதுக்கு பதில் சொல்லுங்க, இந்தா இதுக்கு பதில் சொல்லுங்க, அப்படி ஏதாவது சொன்னாரா? இல்ல. வேற என்னங்க சொன்னாரு? வழக்கம் போல பவள விழா பாப்பா. யார பார்த்து? திமுக பார்த்து. விஜய்க்கு அறிவில்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதை விட்டுருங்க. நீங்க ஒரு 80 வயசு கிளவிய போய் நீங்க வந்து பாப்பா இங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா கிளவி பொலையர்னு வைக்கும். அந்த அறிவு இல்ல, 80 வயசு ஆச்சு, 75 வயசு ஆச்சு, என்னை பார்த்தா பாப்பா மாதிரி இருக்க உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. பாப்பான்னு யார கூப்பிடுவோம்? பாப்பான்னு யார கூப்பிடுவோம்? நடக்கவே முடியாம தத்தக்கா புத்தக்கான்னு தவழ்ந்துகிட்டு இருக்கும் ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தை, ஒரு 6 மாசம் குழந்தை, 1 வயசு குழந்தை. அப்புறம் தான் எந்திரிச்சு நிக்கும் இல்லையா? ஒரு 2.5 வயசு 3 வயசுல, இப்பெல்லாம் 2.5 வயசுல பேச ஆரம்பிச்சோன்னு கொண்டு போய் ப்ரீகேஜில விட்டுருந்தாங்க. ஒரு 2.5 வயசு குழந்தைய பாப்பான்னு சொல்லுவோம், ஒரு 3 வயசு குழந்தைய பாப்பான்னு சொல்லுவோம். இப்ப உள்ளபடியே இங்க 3 வயசு குழந்தை யாரு? நம்ம விஜய் தான். அரசியல்ல இப்ப பாப்பா யாரு? விஜய் தான். ஒழுங்கா கை சூப்ப தெரியுமா? இன்னும் கை சூப்பவே தெரியல ஒழுங்கா. யாருக்கு? விஜய்க்கு. இவர் 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பவள விழா பாப்பா, பவள விழா பாப்பான்னு சொல்றாரு. இன்னைக்கு அதைத்தான் சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் வழக்கம் போல இன்னொன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? எம்ஜிஆர் வந்த போதே இப்படித்தான் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க எம்ஜிஆர் வந்த போது? எம்ஜிஆர் திருப்பி திருப்பி சொல்றேன். எம்ஜிஆர் நடிகர்னு சொன்னது யார்? நான் பல வாட்டி சொல்லியாச்சு. அறிவு அரை விழுக்காடாவது இருக்கணும், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. எம்ஜிஆர நடிகர் என்று சொன்னது, கூத்தாடி என்று சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு எம்ஜிஆர் மீது மட்டுமல்ல, அவருக்கு திரைத்துறையில இருந்து என்ன நீ நடிக்க வந்தீங்கன்னா நடிச்சுட்டு போங்கப்பா, நாட நீங்க பொது வாழ்க்கைக்கு என்பது வேறு என்பது பெருந்தலைவருடைய எண்ணம், அது அவருடைய பார்வை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், பெருந்தலைவர் விமர்சிக்கிற அளவுக்குலாம் நம்ம யாருக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. அவர் பெருந்தலைவர். அப்ப பெருந்தலைவர் பேசினார், எம்ஜிஆரை விமர்சித்தார். அது அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் நடந்த அரசியல். நீங்க பெருந்தலைவரை ரோல் மாடலா வச்சுக்கிறீங்க, பெருந்தலைவரால் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட எம்ஜிஆரையும் ரோல் மாடலா வச்சுக்கிறீங்க. எனக்கு சத்தியமா வேணுங்கல. இது என்ன காம்பினேஷன் எனக்கு புரியல. சரி, இதையும் விட்டுருங்க. ஏன் சார் இப்ப அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. திமுகவுடைய எது சார் உங்களுக்கு பிடிக்கல? ஏதாவது சொல்லணும்ல. திமுக ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபம்? இப்ப அரசியலுக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற வெறி ஏன்? திமுக ஆட்சியை அகற்றணும். திமுக ஆட்சியை ஏன் அகற்றணும்? அடுத்த கேள்வி வருவோம். விஜய்கிட்ட யாராவது கேளுங்களேன். அப்ப திமுக மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்றான்னு, திமுக ஊழல் செய்கிறது அப்படின்னு விஜய் சொல்றான்னு, உங்களுடைய ரோல் மாடல் யார் சார்? ஜெயலலிதா. ஜெயலலிதா ஜெயில இருந்தாங்களே எதுக்கு சார்? சுதந்திர போராட்ட தியாகியா? இல்ல. மொழிப்போர் தியாகம் செய்து விட்டு சிறையில் இருந்தாரா அம்மையார்? இல்ல. வேற எதுக்காக ஜெயில இருந்தாங்க? ஊழல் செய்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டார். ஊழல் செய்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்ட ஜெயலலிதா அம்மையாரை ரோல் மாடலாக வைத்துக் கொண்டு அந்த அம்மையார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அனைத்தையும் பொத்திக் கொண்டு பனையூர் பங்களா விட்டு வெளியே வராத விஜய், அந்த அம்மா இறந்த பிறகு திடீர்னு கிளம்பி வந்து நான் அரசியல தொகுதின்னு குதிக்கிறேன், ஊழலை ஒழிக்கிறேன் நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதோ நோக்கம் இருக்கிறது. நீங்க அப்படி ஊழல் ஒழிப்பு தான் உங்களுடைய பிரதான நோக்கம்னா, ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டாங்க பாருங்க நீதிமன்றத்தால், அப்பவே வீறு கொண்டு எழுந்து வந்திருக்கணும். ஐயோ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆட்சியா நீங்க கேட்கணும். கேட்கல. அப்ப அன்னைக்கெல்லாம் ஏன் அமைதியா இருந்தீங்க? சரி, அந்த அம்மையாருக்கு ஆதரவாக பரப்புரை செஞ்சீங்களே, ஏன் செஞ்சீங்க? அந்த அம்மா ஊழலில் தண்டிக்கப்பட்ட பிறகும் பரப்புரை செஞ்சீங்களே, ஏன் செஞ்சீங்க? அதுக்கு பதில் கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாரு. உடனே வாச்சாத்தியில் கொடூரமாக பழங்குடியின பெண்களின் மீது ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் காவல்துறை கொடூர தாக்குதல் நடத்தி பாலியல் வல்லுறவு செய்து இந்த கிராமத்தையே சூறையாடியதே, அதில் குற்றம் சாட்டப்பட்ட செங்கோட்டையனை உங்கள் அருகில் வைத்துக் கொண்டு அந்த செங்கோட்டையன் தான் அதற்கு பிரதான குற்றவாளி என்று இன்னைக்கு இடதுசாரிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதான் வரலாறு, அதான் உண்மை.
அந்த செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க அப்ப பேசக்கூடாது. அப்ப அன்னைக்கே கேட்டிருக்கணும். கேட்கல. சரி, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல பொள்ளாச்சியில பெண்கள் கத்தி கதறினார்கள். அண்ணா விட்டுருங்கண்ணா, வலிக்குதுனான்னு அந்த பொண்ணு கதறும் போது ஒட்டுமொத்த இந்தியாவும் அழுதது, கண்ணீர் விட்டு துடித்தது. அன்னைக்கு விஜய் டிங்கு டிங்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அன்னைக்கு வந்திருக்கணும் அரசியலுக்கு. ஐயோஹோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களை விடமாட்டேன், நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போயிருந்தேன் 2021 ஆரம்பிச்சிருக்கணும். அன்னைக்கும் ஆரம்பிக்கல. பாஜகவை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்க்கின்ற பொழுது அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கணும். அன்னைக்கு ஆரம்பிக்கல. அப்ப இப்ப வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு சில நோக்கங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு 1 to 1 வாங்க, நான் வர்றேன், நம்ம 2 பேர் இருப்போம், பனையூர் பங்களாவுக்கே வர்றேன், லைவ், நான் எதுவும் எடிட் பண்ணல, நேரலை செய்வோம், நான் கேள்விகளோட வர்றேன், நீங்க வாங்க, இந்த நாட்டை ஆள துடிக்கிற நீங்கள் உங்களுக்கு துணைக்கு பக்கத்துல எல்லாரையும் வச்சுக்கோங்க, புஷி ஆனந்த்ல இருந்து எல்லாரையும் வச்சுக்கோங்க, புஷி ஆதவு எல்லாரையும் வச்சுக்கோங்க, நான் மட்டும் வர்றேன், ஒரு கேள்விகளை வைப்போம், அந்த கேள்விகள் எதற்காவது ஒன்றுக்கு உங்களிடம் வந்து பதில் வருதான்னு பாக்குறேன். தமிழ்நாட்டோட ஜிடிபி என்ன, தமிழ்நாட்டோட ஜிஆர் என்ன, இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி என்ன, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது தமிழ்நாட்டோட ஜிடிபி என்ன, இன்னைக்கு உற்பத்தி துறையில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்ன, இன்றைக்கு ஜிஆர் தமிழ்நாட்டில் என்ன, இன்றைக்கு கல்வி என்ன அளவுல வளர்ந்திருக்குது, என்சிஆர்பி டேட்டாவின்படி தமிழ்நாட்டில் கிரைம் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா, எல்லாத்தையும் டேட்டாவோட நான் வைக்கிற கேள்வி. ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, முடியுமா? முடியாது. அப்ப நீங்க இது எதுவுமே முடியாம நீங்க என்ன பண்றீங்க? வெட்டி வாய் சவடான், வெட்டி. நீங்க இந்த வெட்டி பேச்சு மங்கள ஊர்ல அதை தவிர உங்ககிட்ட வேற என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. நீங்க இன்னைக்கு திமுக பத்தி திருக்குறளா சொல்றீங்க, அராஜகம் அது இது எல்லாமே சொல்றீங்க. நான் சொல்றேன், வரி ஏய்ப்பு வாய்ச்சவடால் வஞ்சகம், வரி ஏய்ப்பு வாய்ச்சவடால் வஞ்சகம், இவையாவும் தாவேகா கண்ணே உள. வரி ஏய்ப்பு வாய்ச்சவடால் வஞ்சகம், இவையாவும் தாவேகா கண்ணே உள. வரி ஏய்ப்பு வாய்ச்சவடால் வஞ்சகம், இவையாவும் தாவேகா கண்ணே உள. நீங்க 3 வாட்டி சொன்னீங்கல்ல, 3 வாட்டி சொன்னீங்க. இப்ப வரி ஏய்ப்பு செஞ்ச நீங்க ஊழலை ஒழிக்க போறீங்களா? வாய்ச்சவடால் செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை நம்பி மக்கள் வாக்களிக்கணுமா? வஞ்சக சிந்தனை. இவையாவும் தான் தாவேகா. ஓ, நீங்க எதையா இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், எந்த அரசியல் கட்சியாவது நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம்னு சொல்ற யாரேனும் ஒருவர் நேத்து பட்ஜெட் நடந்திருக்கும் போது பட்ஜெட்டை பத்தி ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கணும்ல, பேச மாட்டீங்க. இனிமேல் அடுத்த மீட்டிங்ல இந்த மாதிரி நாங்க யாராவது கேள்வி கேட்போம், ஊடகத்திலயோ டிபேட்லயோ யூடியூப்லயோ கேள்வி கேட்போம், இதை பார்த்துட்டு அடுத்த மீட்டிங்ல இதுக்கு பதில் சொல்லணும். இதான் வேலை. ஒரு கட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்துல எத்தனை போராட்டத்துல விஜய் கலந்து கொண்டிருப்பார் சொல்லுங்க. இந்த 3 ஆண்டுகளில் விஜய் கலந்து கொண்ட போராட்டங்கள் எத்தனை? ஒரே ஒரு போராட்டத்துக்கு வந்தார், அதுவும் 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ கிளம்பிட்டார். எதாண்டி நீங்க பண்ணது என்ன பண்ணீங்க? ஸ்ட்ரைட்டா ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சதுங்கிறது மட்டும்தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கும் என்று சொன்னாங்க. தமிழ்நாடு மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. நீங்க இப்படியே நீங்க இப்ப நான் கேட்கிற நாளைக்கு உங்களை ஒருவேளை நீங்க ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு, சட்டப்பேரவை பனையூர் பங்களால தான் நடக்கும். 1 முதல் நாள் கூட்டத்தொடர்ல நீங்க டிங்கு டிங்கு டான்ஸ் ஆடுவீங்க, உங்க எம்எல்ஏ எல்லாம் வீலி வீலு விசில் அடிச்சுட்டு இருப்பாங்க. இதான் நடக்கும். வேற என்ன தெரியும்? ஆக்கப்பூர்வமா என்ன தெரியும்? புஷி ஆனந்த் ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்க தமிழ்நாடு பொருளாதாரத்தை பத்தி. ஆதரவா தான் பேச சொல்லிருங்க. ஒரு கட்சி ஏன் செய்தியாளரை சந்திக்கல விஜய் இதுவரைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. IRS அலுவலக அதிகாரியா இருந்த ஒருவர், எனக்கு உள்ளபடி ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவர் வந்து IRS ஆபீசரா இருந்தவர், அவருமா இப்படி பேசுகிறார் அப்படின்னு எனக்கு அதிர்ச்சி தான். அவர் என்ன சொல்றாரு? முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திச்சு அடுத்த நாள் இவர் சந்திச்சிருவாராம். இப்ப இவ்வளவு நாள் டிவியில முதலமைச்சர் மைக்க நீட்டும் போது கேள்வி கேட்கும் போதெல்லாம் பத்திரிகையாளர்களை சந்திச்சுலாம் பதில் சொல்றாரு. வெளிநாட்டு பயணத்தை முடித்துட்டு வந்துவிட்டு விமான நிலையத்திலேயே பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு, சட்டப்பேரவை வளாகத்துல சந்திக்கிறாரு,
போற இடத்துல எல்லாம் சந்திக்கிறாரு. அதெல்லாம் யாரு சிஎம்மா இல்ல வேற யாரையா கிராபிக்ஸ் பண்ணி போட்டுருந்தாங்களா செய்தி சேனல்கள்? இல்ல நீங்க செய்தியே பாக்குறது இல்லையா? எனக்கு தெரியல உண்மையிலே. அப்ப எல்லாரும் இப்படி இருந்தா எப்படி? உங்க கட்சிக்குள்ள நடக்கிற ஊழல் இருக்குல்ல, பதவியை பெறுவதற்கு பல லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்கிறார்கள் என்று உங்கள் சொந்த கட்சியினர் குற்றம் சாட்டி இந்த 3 வருஷத்துல எவ்வளவு குற்றச்சாட்டு? இதுவரைக்கும் அதன் மீது எடுத்த நடவடிக்கை என்ன விஜய்? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? தற்கொலை செய்து கொண்டு சாக முயன்ற சகோதரியை நேரில் போய் பார்த்தீர்களா? ஒரு தொலைபேசியில் அழைச்சு ஆறுதல் சொல்லியிருப்பீங்களா? உங்க கட்சிக்காக தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய பணம் எல்லாவற்றையும் இழந்தவர். உங்களுக்காக வேலை செஞ்சவங்களே நீங்க மதிக்கலையே. நீங்க எப்படி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை காப்பாத்துவீங்கிற கேள்விகளுக்கெல்லாம் இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை. திமுகவை நோக்கி திமுகவை திட்டுவது மட்டும்தான் உங்களுடைய பிரதான நோக்கம் என்று நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறீர்கள். நடத்துங்க. உங்க தாத்தாவுக்கு தாத்தா ராஜாஜியை பார்த்த இயக்கம் திமுக. எல்லாரையும் பார்த்தாச்சு. நீங்க கைகட்டி வாய்ப்புத்தி நின்றீர்களே அம்மையார் ஜெயலலிதா, அந்த ஜெயலலிதாவை பார்த்த இயக்கம். எம்ஜிஆர் உங்களுக்கு வாழ்வு கொடுத்த விஜயகாந்த். இன்னைக்கு மோடி. இந்தியாவே கிடுகிடுன்னு நடுங்குது மோடி அமித்ஷாவையும் பார்த்தா. அவங்களே அப்படியா அப்புறம் சார் பார்த்து ஓரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி டீல் பண்ணிட்டு இருக்குது திமுக. நீங்க எல்லாம் பச்சா சின்ன குழந்தை. நீங்க பேசுறதெல்லாம் உள்ளபடியே சிஎம்க்கு எப்படி தெரியுமா? இதுல ஒரு காமெடி பண்ண நான் சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சேன். அதாவது சிஎம் திடீர்னு தூக்கத்துல எழுப்புனா என் ஓட்டு விசிலுக்கு தான் அப்படின்னு சிஎம் சொல்லுவாங்க. உங்களை தூக்கத்துல எழுப்பி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லட்டுமா? உங்களை தூக்கத்துல எழுப்புனா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லட்டுமா? இதுவரைக்கும் வருது. நான் சொல்ல விரும்பல. நான் நேயர்களுடைய முடிவுக்கே விடுறேன். தமிழ் கேள்வி சொந்தங்களின் முடிவுக்கு விடுறேன். விஜய தூக்கத்துல எழுப்பினா விஜய் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் நினைச்சதை கரெக்டா யாரு சொல்லிருக்கீங்கன்னு பார்க்க ஆவலாக இருக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்க. உங்கள் ஆதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.